நீங்கள் இந்த அளவுக்கு சினிமாவில் வருவீங்க அப்படின்னு முன்னாடி யாராவது ஜோசியம் சொன்னாங்களா உங்களுக்கு? எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் ஒரு பையன் வந்து பிரபல்யமாக வருவான் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொன்னதா, காரு வீடெல்லாம் வாங்குவான் ஓ! அப்படின்னு. நம்ம சாதாரண விவசாய ஃபேமிலியில் இருக்கும்போது எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் சொரண்டைன்னு ஒரு சின்ன கிராமம் இருக்குது. அந்த ஊரில் ஒரு ஜோசியர் சொன்னார்னு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட சொல்லுவாங்க. அது அநேகமாக நீயாக தான் இருப்ப அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசுலேயே கொஞ்சம் நல்ல பயங்கரமாக கலகலப்பாக பேசிகிட்டு இருப்பேன். எங்கள் வீட்டில் மீன்லாம் பிடிப்பாங்க அந்த ஏரியாக்களில், இந்த கிராமத்தில் ஏரி பக்கம் வீடு. அப்போது எங்கள் தோட்டத்தில் கீரை போடுவோம், பசுமாடு நிறையா, பால் இருக்கும். இதெல்லாம் நான் விற்கிறதுக்காக போவேன். கீரை 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 அப்படின்னு வச்சுட்டு இருப்பேன். முதல் மரியாதை ராதா மீன் 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 விற்பாங்கல்ல, அது மாதிரி விற்பேன். பால் விற்ற போயிருக்கேன். அது மாதிரி இந்த ஒன்று மீன் 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 விற்க போயிருக்கேன். இதெல்லாம் பண்ணதுனால இந்த வீட்டில் இவன் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கான், சுறுசுறுப்பாக இருக்கான். மற்றவங்கெல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஆக்டிவாக இறங்க மாட்டாங்க. இப்போ நான் ஆர்வமாக இருப்பேன். நான் விற்றுட்டு வரேன், என்னால் முடியும் கொடு அப்படின்னு சொல்லி நானே சைக்கிளில் வச்சு கட்டிட்டு அதை பண்ணுவேன். அப்போ எனக்கு அந்த ஒரு சின்ன வயசுலேயே ஒரு பப்ளிக்கை மீட் பண்ணுற ஒரு வாய்ப்பு, ஒருத்தருடைய பிஹேவியர்ஸு அவங்கள பார்க்கும்போது எனக்கு அது ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு சின்ன வயசுலேயே கிடச்சிது. அதனால் எனக்கு அந்த சோசியல் சொன்னது கரெக்டாக நடந்துச்சு.